ஆ, என்ன மீனாட்சி இது? அவர் ஒரு நல்ல கேரக்டர்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி தப்பான ஆளா இருக்காரு. இல்ல இல்ல, அவன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருப்பானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆ, ஏன் அவரு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றியா? அவன் பொறுப்பில்லாம சுத்திட்டு இருக்கிறவன் தான். ஆனா அவன் இந்த அளவுக்கு மோசமான ஆள் கிடையாதுன்னு தான் தோணுது. எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கான். நான் அவன் கூட ஒன்னா டிராவல் பண்ணிருக்கேன். ஆனா தப்பான எண்ணத்துல அவன் என்கிட்ட பேசக்கூட கிடையாது. உங்ககிட்ட ஃபேமிலியில ஒரு பொண்ணுங்கிறதுனால கூட அவர் டீசெண்டா இருந்திருக்கலாம். பட் அவர் எல்லா இடத்துலையும் அப்படி பிஹேவ் பண்ணுவார்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா யார் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு பிரைவேட் லைஃப் இருக்கும். அதுல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல இல்ல, எனக்கு ஜீவா மேல அந்த மாதிரி ஒரு தப்பான ஆளுங்கிற இம்ப்ரெஷன் என்னைக்குமே வந்ததே இல்லை. அவன் கொஞ்சம் சகஜமா பேசுவான், பொறுப்பில்லாம இருப்பான். ஆனா மற்றபடி ஒரு நல்ல பேசிக் சென்ஸ் இருக்கிற ஆள் தான். அது ஓகே தான் மீனாட்சி. அதுக்காக ஒருத்த மைண்ட்ல என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்படி ஒரு தப்பா அவன் பண்ணிருப்பானான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எனிவே, இப்ப அவனை ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காங்களாம். அக்கா தான் ஃபோன் பண்ணா. நான் இப்ப போய் அவனை பார்க்கலான்னு இருக்கேன். நீ எதுக்கு மீனாட்சி அங்கெல்லாம் போற? என்ன இருந்தாலும் என் குடும்பத்துல அவனும் ஒருத்தன். இந்த மாதிரி டைம்ல என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யணும்ல. அதான் நான் போலான்னு இருக்கேன். சரி ஓகே, அப்ப நானும் வரேன். இல்ல, நீங்க எதுக்கு? உன்னோட ஃபேமிலினா எனக்கு அவங்க ஃபேமிலி தானே. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் வந்து பண்றேன். நானும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் வரேன். சரி வாங்க, நான் வைக்கிறேன். இப்பவும் அவன் மேல இவளுக்கு சந்தேகம் வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவன் இவளை நம்ப வச்சிருக்கான். இனிமே மீனாட்சி கூடவே தான் நம்ம இருக்கணும். அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா தப்பான ஒப்பீனியனை வர வைக்கணும். அப்பதான் அவன் நம்ம பக்கம் வருவா. இந்தாங்கண்ணே, தேங்க்ஸ். மீனாட்சி வந்துட்டா. மீனாட்சி, வாமா மீனாட்சி. மீனாட்சி, தேனு, மீனாட்சி, நாங்க உள்ள இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஜீவாவை விட மாட்டேங்கிறாங்க. மாமா, வக்கீல் கிட்ட பேசி பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்ட பேசணுமா? அவங்க இந்த கேஸ்ல இருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்கம்மா. கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டா அவனோட எதிர்காலமே போயிடுமா. நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும். இல்ல ஒன்னும் ஆகாதுப்பா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. சரி இருங்க, நான் போய் பேசி பார்க்கறேன். சரிம்மா. சரிம்மா. மீனாட்சி, மீனாட்சி. சார், என் பேரு மீனாட்சி. நான் இவரோட ரிலேஷன் தான். அவர் ஒரு நிரபராதி சார். அவர் படிக்கிறவர், எக்ஸாம்ல எழுதியிருக்காரு. ஆனா இப்போ இப்படி ஒரு கேஸ் ஆயிட்டா அவரோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். அதுக்காக தப்பு பண்ணவன வெளியே விட முடியுமா? சார், நீங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெளிவா விசாரிச்சு பார்த்து ஒரு முடிவெடுத்தீங்கன்னா. என்னம்மா வரவங்க எல்லாம் விசாரிக்க சொல்றீங்க? நாங்க என்ன எங்க வேலை செய்ய தெரியாம இருக்கோம்? நல்லா விசாரிச்சுதான் உள்ள போட்டிருக்கோம். அதில்ல சார், அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம கூட அவன் போய் மாட்டிருக்கலாம்ல. அது எப்படிமா தெரியாம ஒரு இடத்துக்கு போவான்? அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் போயிருக்கான். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம அவன் அந்த ரூம்ல தனியா ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நாங்க ஒன்னும் சும்மா வேலை இல்லாமலாம் அவனை உள்ள பிடிச்சு போடல. சார், ஒரு 2 நிமிஷம் ஜீவா கிட்ட பேசணும். ப்ளீஸ் சார். சரி போங்க,
ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது. ஆ சரிங்க சார். போங்க. தேனு யாரு? மீனாட்சிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை இவர் தான். ஓ வாங்க. இப்பதான் கேள்விப்பட்டேன். வாங்க உள்ள வாங்க, பேசி பார்க்குறேன். வாங்க. ம் ஆ வா போலாம். போலாம் உள்ள. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆதி சார், நீங்க எங்க? சார் இங்கே ஜீவான்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமா சார், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஒரு இடத்துக்கு போனோம். அங்க தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல தான் இவனை அரெஸ்ட் பண்ணோம். சார் அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். இவனை எப்படி தெரியும்? இவர் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவர். நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். ஜீவாவை எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல டைப் தான். ஆனா எப்படி இந்த மாதிரி கேஸ்லலாம் இல்லைங்க. ஒன்றும் என் தம்பி அப்படிப்பட்ட பையன் இல்ல. ஏதோ தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டான். அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், அவர் ரொம்ப நல்லவர் தான். தப்பு பண்றவரெல்லாம் இல்லை. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சாரி ஆதி சார், நாங்க அவனை சம்பவம் நடந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். எஃப்ஐஆரும் போட்டாச்சு. கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாம அங்க வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியா நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது சார். கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சார் என்னப்பா? சார் ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு போங்க. வந்துடுறேன். மீனாட்சி, ஜீவாவை வெளியில எடுத்துட முடியும்ல? நான் முயற்சி பண்றேன்க்கா. ஜீவா சொன்ன மாதிரி அவனுக்கு வந்த ஒரு ஃபோன் காலால தான் அவங்க போயிருக்கான். அதை யார் பண்ணாங்க என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆ. அதுக்கப்புறம் கண்டிப்பா அவனை வெளியே கொண்டு வந்துடலாம். அது போதுமா? இதை மட்டும் நீ எப்படியா பண்ணிட்டா உனக்கு புண்ணியமா போகுமா? என் புள்ள ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. எப்படியாவது அவனை காப்பாத்திருமா. நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். அவர் தான் டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அவர் கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டாரு. நீங்க தைரியமா போங்க. நன்றிங்க. போங்க. தேங்க்யூ சார். டேய் ஜீவா. சார் சார் ஒரு நிமிஷம் வாங்க.